இந்த சாய்பாபான்னு ஒருத்தன் செத்து போயிட்டான். சாவே மாட்டான், நான் கடவுள் அவதான் செத்துட்டான். அவன் பாத்தீங்கன்னா இது அவன்கிட்ட இருந்து புடிக்கல. இது ஒரு வெறும் டம்ளர். அவன் என்ன பண்ணான்னா இந்த டம்ளரை ஒரு பெரிய அண்டா குள்ற வச்சான். அண்டா குள்ற வச்சுட்டு மந்திரிச்சான். இதுக்கு சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சான், கும்பிட்டான், எல்லாம் பண்ணா அந்த டம்ளர் ஃபுல்லா பால் வந்துருச்சு. இந்த பாலை ஒவ்வொரு சொட்டு ஒருத்தருக்கு வாயில ஊத்தணும். 10 ரூபா. அன்னைக்கு 1 கிலோ அரிசி 2 ரூபா, 5 கிலோ அரிசி வாங்கலாம். இன்னைக்கு 5 கிலோ அரிசி 250 ரூபா. சாய்பாபா 67 அதை செய்யறான். எங்க ஊர்ல எங்க அம்மா போய் நின்று அந்த பாலை வாங்கிட்டு வர்றாங்க. நான் ஏழாவை பிடிச்சிட்டு இருக்கேன். அண்ணா முதலமைச்சர், பேரரசு அண்ணா முதலமைச்சர். இப்ப அதை வச்ச டம்ளர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கதான் வச்சேன், வெறும் டம்ளர் தான். இங்க பாருங்க, இங்க பால் இல்ல, தண்ணி இருந்து தண்ணியை ஊத்தி வச்சேன். பால் இருந்தா பால் வரும். இப்ப அந்த வெறும் டம்ளர்ல எப்படி இவ்வளவு தண்ணி எப்படி வந்தது? யாராவது கண்டுபிடிச்சீங்களா சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. 2 டம்ளர் இது. இந்த டம்ளர்ல தண்ணி ஊத்தி ஏற்கனவே உள்ள வச்சாச்சு. அவன் பாலை ஊத்தி வச்சான். இந்த டம்ளர் பாத்தீங்கன்னா அடியில ஓட்டை. இதுல நான் தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். இதை வச்சா இது இறங்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது பாருங்க. அது வரைக்கும் அவன் சூடம் சாம்பிராணி காமிச்சிட்டு இருப்பான். நம்ம என்ன நினைச்சிருப்போம், சரி ஐயர் மந்திரிக்கிறாரு, வரைக்கும் இறங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தா தெரியாது. இதுதான், இந்த மாதிரிதான் யார் எது செய்தாலும் அது முழுக்க முழுக்க ஏமாத்து வேலைதான்.